துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ். வியாசா ஸ்ரீயின் வணக்கம். 2026ஆம் ஆண்டு துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். 2026 முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார். அதாவது துலாத்திற்கு 6ஆம் வீட்டில் சனி இருப்பார். குரு தற்போது மிதுனத்தில் இருப்பார். மேலும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் 2, 2026 அன்று பெயர்ச்சி ஆவார். சனி 6ஆம் வீட்டில் இருப்பது நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற பலனை தருவார். மேலும் பொறுமையும் கவனமும் இருந்தால் முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும். மே மாதம் வரை 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு நல்லதை வாரி வழங்குவார். ஜூன் மாதம் 10ஆம் வீட்டிற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். எனவே குரு பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். சனி ஆரோக்கியத்தில் பிரச்சனை தரவில்லை என்றாலும் ராகு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மையை செய்ய மாட்டார். இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியாக கலவையான ஆண்டாக இருக்கும். 5வது வீட்டில் ராகு இருப்பது மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தொந்தரவை தருவார். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் தொழில்முறை படிப்புகளை படிப்பவர்களுக்கும் இந்த சூழ்நிலை மிகவும் சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும். என்றாலும் உடன் பணியாற்றுபவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். 6வது வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். என்றாலும் தேவையற்ற வங்கி கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இந்த வருடம் சேமிப்பை உயர்த்த முடியும். இந்த ஆண்டு பணத்தை அதாவது நிதிநிலையை பொறுத்தவரை மிகவும் நன்றாக இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு உரிய சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் காதலை பொறுத்தவரை சற்று சுமாராகத்தான் இருக்கும். என்றாலும் மே மாதம் வரை 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தவறான புரிதல்களை நீக்கி உறவை இனிமையாக்க முடியும். திருமணத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு மே மாதத்திற்குள் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஆண்டை பொறுத்தவரை வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும். வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. உறவினர்களிடம் தேவை இல்லாத உரசல்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி வணக்கம்.